செய்தார். அவரைப் போல நாம் ஒளியின் மக்களாய் வாழ நம்மை வழிநடத்தி செல்லும் நமது பாசத்துக்குரிய பக்குத்தத்தை அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஊர் பெரியவர்கள் சார்பாக நமது ஊரை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி செல்லும் ஆலய நிர்வாகிகளில் ஒருவரான திரு அருள்ராஜ் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இளைஞர்கள் திருச்சபையில் தூண்கள் விடிவெள்ளியாக திகழ்கிறார்கள். இந்த ஆண்டு அவர்கள் சாதனை படைக்கவும் சரித்திரம் உருவாக்கவும் ஒளியாக திகழவும் வேண்டும் என்று இளைஞர்கள் சார்பாக மாதா சபையை சார்ந்த செல்வி மலையரசி அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்ற இறைமொழிக்கேற்ப சிறுவர்கள் சார்பாக ஆர்வாய் டேனியல் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் வேதாமே கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. புத்துணர்வும் புத்தாடை மகிழ்ச்சியும் உள்ளமெல்லாம் ஊருக்குள் குழந்தையும் புதிய ஆண்டின் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று வந்துள்ள இறை அன்பர்களை மூவரு பெருவிழாக்களை கொண்டாட இத்திரு அவை அன்புடன் வரவேற்கின்றது. பாலன் பிறந்து 8ஆம் நாள் இயேசு என்று பெயரிட்ட நன்னாள். அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற சிறப்பான நாள். புத்தாண்டின் முதல் நாளான 3 பெருவிழாக்கள் இறைவனின் தன்மையையும் அவருக்குள் உள்ள பேரிரக்கத்தையும் நமக்கு மீண்டும் எடுத்துரைக்கிறது. 2025ஆம் ஆண்டின் ஒரு ஜூபிலி ஆண்டை திரு அவை முன்னெடுக்கும் அனைத்து செயல்பாடுகளும் பலனளிக்கும் மன்றாடுவோம். இந்த ஆண்டில் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமைய மன்றாடுவோம். இறைமகன் தன் தாயார் அன்னை மரியாதை நமக்கு தாயாக தந்ததின் மூலம் எல்லா இறையாசைகளும் ஒட்டுமொத்தமாக தரும் அமைதி நம் அனைவரின் உள்ளங்களையும் நிறைவாய் பெறுவதாக. இப்புதிய ஆண்டிலே நாம் அனைவரும் சேர்ந்து பயணித்து மகிழ்வையும் அன்பையும் பகிர்ந்திடும் நல்ல உள்ளங்களாக மாற்றிட தேவையான அருள்வரங்களை கேட்டு இன்றைய திருப்படி கொண்டாட்டங்களில் மன்றாடுவோம். இறையாசி பெறுவோம். புதிய ஆண்டை நாம் சிறப்பாக மகிழ்வோடு கொண்டவர் கடையாக இருக்கும் பாவங்களை நாம் அறிந்திருப்போம். இந்த நேரத்தில் கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் நாம் செய்த பாவங்கள் அவற்றையெல்லாம் அறிக்கையிடுவோம், மன்னிப்பு கேட்போம். கடவுளுக்கு எதிராக செய்வது, மனிதர்களுக்கு எதிராக செய்வது, இயற்கைக்கு எதிராக செய்வது, இவற்றையெல்லாம் கடவுளை பார்த்து வைத்து அதற்காக மன்னிப்பு கேட்போம். ஒன்றன்பின் ஒன்றாக குறைத்து பார்ப்போம். புத்தாண்டை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றால் பாவமில்லாத ஆண்டு நமக்கு கண்டிப்பாக வேண்டும். ஆகவே செய்த தவறுகள், பிழைகள், குற்றங்கள், குறைகள், கரைகள் எல்லாவற்றையும் புதிய ஆண்டு தொடங்குவதற்கு முன்பாக இறை செயலை அறிக்கையிட்டு அதற்காக மன்னிப்பு கேட்போம். இயேசுவே, தவறுகளை மன்னி என் குற்றங்களை போக்கும். உமக்கு எதிராக நான் தவறு செய்தேன், என் அருகில் இருக்கிற மனிதனுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் நல்ல பாவ சங்கீதம் செய்வோம். நல்ல ஒவ்வொரு மகிழ்ச்சியத்தை இப்போது மேற்கொள்வோம்.
புத்தாண்டு பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி தடையாக இருக்கிற பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் ஆண்டவருடைய புனித அன்னைகளையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலைவனை மன்னிப்பாசி பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
உற்சாகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த திருப்பலியை பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரியர் பெறுவதற்கு கருதிப்படுத்துவோம். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, புனித மரியாவின் வளமையான கன்னிமையா மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வு ஊற்றாகியும் திருமகனும் எங்கள் ஆண்டோருமாக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முறை. புலனிருக்கும் புதிய ஆண்டின் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வரும் பழைய ஏற்பாட்டு குரு மரபினரின் வாழ்த்துடன் தொடங்க நாம் திருச்சபை அழைக்கின்றது. நாம் வளமோடு நல்வாழ்வு வாழ, நம் எல்லா திட்டங்களும் நிறைவேற குருக்கள் வழியாக ஆசி வழங்கி அருள் பொழிந்து நமக்கு அமைதி அருள்கின்றார் என கூறும் இன்றைய முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 27.
கடவுளின் பேரிரக்கத்தை புடமிட்டு காட்டுகிறார். இவ்வுலக கவர்ச்சிகளுக்கு அடிமைகளாகிய பாவத்தில் வாழ்ந்த நம்மை மீட்டெடுக்க தம் ஒரே மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்ப திருவுளம் கொண்ட நம் தந்தையின் பேரன்பிலே நினைந்து இன்றைய 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை என்னிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 16 தொடங்கி 21 முடிய. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 16 முதல் 21 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவிர தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையை கண்டார்கள். பின்பு அந்த குழந்தை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்டு யாவரும் இடையர்கள் தங்கள் சொந்தவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தை குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும்போது வாழ்ந்தவர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் இனியவர்களே, பெருமகிழ்ச்சியோடு உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்முடைய அருட்சோதனை சார்பாகவும் என் சார்பாக முடிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கைத்தட்டி புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாம்
நாம் விழிப்பாக இருப்போம், விழித்திருப்போம். ஆகவே அந்த கைத்தட்டுதல் நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக பங்கெடுத்து உற்சாகமாக என்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். அன்புக்குள்ளே குழந்திருக்கிற இந்த புத்தாண்டு 2025 நமக்கான நல்ல உடல் சுகத்தையும், சந்தோஷம், சமாதானம், நல்ல ஆரோக்கியம், தேவையான பொருளாதாரம், குறைவில்லாத செல்வம், மன விரும்புகிற காரியங்களை வெற்றி இவை அனைத்தையும் தந்து இறைவன் உங்களை நிறைவாக வளமாக ஆசிரியப்படியாக மகிழ்ச்சியோடு, மிகவும் மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறேன். அன்புக்குள்ளே புதிய ஆண்டு நமக்கு கிடைத்திருக்கிறது. புதிய ஆண்டில் எல்லாமே புதியது, எல்லாமே புது மகிழ்ச்சி. ஆகவே கடந்த ஆண்டு நடந்த சோகமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், அதை மீண்டும் நாம் சுமந்து வரவில்லை. அது அதோடு முடிந்துவிட்டது. கடந்த ஆண்டோடு முடிந்துவிட்டது. இந்த ஆண்டு எல்லாமே புதிதாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே புதிதாக நாம் சிறப்பாக வாழ வேண்டும். ஆகவே பழைய சோகம், பழைய கவலை இதையெல்லாம் மீண்டும் சுமந்து வராதீர்கள். இறைவன் உங்களுக்கு புதிய ஆண்டை தந்திருப்பதே அதற்காகத்தான். பழையதை விட்டுவிடு. புதிய மகிழ்ச்சி, புதிய சந்தோஷம், புதிய ஆர்ப்பரிப்பு, புதிய கொண்டாட்டம், இதற்காகத்தான் இந்த புதிய ஆண்டை இறைவன் தந்திருக்கிறார். 2025 இறைவன் அதற்காக தந்திருக்கிறார். ஆகவே இறைவன் தந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே நன்றாக வளமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகவே பழையதை நாம் நினைக்காமல் புதியதை நினைப்போம், புதிய மகிழ்ச்சி நினைப்போம், புதிய மாற்றத்தை மிக சிறப்பாக நினைத்து அதிலே மகிழ்ச்சி வருவோம். கடவுளுடைய பணியை பார்க்கிற போதே அவர் நம்மை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய முக்கியமான வேலை. நம்முடைய பிள்ளைகள் 2025 கொண்டு வருகிற போது 4 திசையில் வந்தார்கள். அழகாக மிக பிரமாதமாக வந்தார்கள். இவ்வளவு தியாகம் நிறைந்த பணியை வேறு பங்கில் பிள்ளைகள் செய்ய மாட்டார்கள். நம்முடைய பங்கில் மட்டும்தான் பிள்ளைகள் விழித்திருந்து இவ்வளவு அர்ப்பணமாக செய்கிறார்கள். பாருங்கள், புதிய ஆடைகள் மற்ற பிள்ளைகள் போடுவார்கள். ஆனால் அந்த பிள்ளைங்க புதியதே போட முடியாது. எப்போ பார்த்தாலும் கேட்பாங்க, ஒரே ஒயிட் ட்ரெஸ் தான், எப்போ பார்த்தாலும் வெள்ளை நிற துணியிலே விளையாடி இருக்கிறது, புதிய ஆடை நாங்கள் போட முடியவில்லை என்பார்கள். அப்படி தியாகம் செய்த மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய பிள்ளையை நாம் உதவி செய்கிறார்கள். ஆகவே அவர்களை அன்போடு நாம் வாழ்கிறோம். 4 இடங்களில் வந்தார்கள், 4 இடங்களில் பிள்ளை வந்தார்கள். சிறப்பான விதத்திலே ஆசை கொடுப்பதாக இறைவனும் நமக்கு ஆசை கொடுப்பதை பார்க்கிற போது முதல் ஆசீர்வாதமாக கடவுள் உன்னை காப்பாராக என்று சொல்லப்படுகிறது. பாதுகாப்பு, இறைவனுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு என்பது இந்த வருடத்தில் நமக்கு நிறைவாக கிடைக்கிறது. அதன் பிறகு திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்து அருள் பொழிவாராக. கடவுளுடைய அருள் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதன் அடையாளமாக இருக்கிறது. திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமை அவர் காப்பாராக, அமைதி வழங்குவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய பிள்ளைகள் மிக ஒரு அருளடையாளமாக, ஒரு வெளி அடையாளமாக 4 திசையில் வந்தார்கள். ஆகிய 4 திசைகளிலிருந்து கடவுளுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் என்பதை அவர் அழகாக சுட்டி காட்டுகிறார்கள். ஆகிய கடவுள் அவருடைய முக்கியமான பணியை நம்மை ஆசீர்வதிப்பது, நம்மை வாழ வைப்பது, நமக்கு அருள் கொடுப்பது, அமைதி கொடுப்பது, பாதுகாப்பு. ஆக இந்த ஆண்டிலே நமக்கான பாதுகாப்பு, நமக்கான அருள், நமக்கான அமைதி, நமக்கான ஆற்றல், இவை அனைத்தையுமே இறைவன் நிறைவாக தருகிறார். இறைவன் நிறைவாக வந்து நம்மை வழிநடத்துகிறார். ஆகிய அந்த கடவுளை போற்றி புகழ்வோம். நாம் முதல் முறையாக, இந்த ஆண்டின் முதல் முறையாக கடவுளை பார்த்து வந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆகவே கடவுளை தேடி வந்த பிள்ளைகளை நாம் நிறைவாக வாழ வைக்கிறார், ஆசி வழங்குகிறார். அது நிறைவாக அவர் ஆசி வழங்குவதற்காக நாம் கடவுளை போற்றோம். கரம் வைத்து ஒரு கையை வளர்க்கும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. கடவுள் நம்மை மிக சிறப்பாக பாதுகாத்து நடத்துவதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். அன்புக்குள்ளே 2ஆவது பார்க்கிற போது காலம் என்பதை நாம் கையில் கொண்டிருக்கிறார்.
காலத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கார். எத்தனை நாட்கள் வந்திருக்காரு நம்ம கையில? சத்தமா சொல்லுங்க. 360 நாட்கள் நம்ம கையில் தந்திருக்கிறார். காலம் என்பது ரொம்ப பொன் போல காலம் முக்கியமானது. அந்த காலத்தை நம்முடைய கையில் தந்திருக்கிறார். காலத்தை மிக சரியாக பயன்படுத்துவர் வாழ்க்கை நிறைவாக கொண்டாடுகிறார். காலம் என்பது பொன் போன்றது என்று பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். யாரோ ஒரு பழமொழி படித்திருக்கிறோம். இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றது. இன்னொரு பழமொழி காலம் தங்கம் மட்டும்தான். காலம் பொன் போன்றது. இன்னொரு பழமொழி அதை கேட்டால நீங்களும் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா போங்க. ஐயர் வருவரை அமாவாசை காத்திருக்காரு. ஐயர் வருவரை அமாவாசை காத்திருக்காரு. காலம் என்பது ரொம்ப நிறைவாக வாழ வேண்டியது. காலம் ரொம்ப நிறைவானது. அந்த காலத்தை சரியாக வாழ வேண்டும். ஒரு நொடி கூட வீணாக்காமல் வாழ வாழ்க்கை கடவுள் நம்ம நம்பி மிக சிறப்பான விதத்தில் 365 நாட்கள் கொடுத்திருக்கிறார். நாம் நம்பி கொடுத்திருக்கிறார். அந்த காலத்தை சரியாக பயன்படுத்துவர்கள் எங்கேயோ போகிறார்கள். ஆனால் பலர் வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள். காலத்தை வீணடிக்கிறார்கள். 1 மணி நேரத்தை ஒரு நாள் வீணடிக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்திருக்கலாம், எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டாடிருக்கலாம். ஆனால் காலத்தை சரியாக பயன்படுத்தாத காரணமாக பலர் வீழ்ந்தே போகிறார்கள். 2025 காலத்தை சரியாக பயன்படுத்த நேரம், காலம் என்பது பொன்பது தங்கம் கூட சொல்லல, அதை விட மேலானது அந்த காலம். ஆகவே காலத்தை சரியாக பயன்படுத்த நாம் வலிமையாக முயற்சி எடுக்கிற போது காலம் நமக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். கடவுள் எல்லோருக்கும் சமமாக எதை கொடுத்திருக்கிறார்? நேரம் என்பது எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் 12 மணி நேரம் தான், 24 மணி நேரம் தான், எனக்கும் 22 மணி நேரம் தான். எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை சரியாக பயன்படுத்துவதற்கு மிக சிறப்பான விதத்திலே வளர்கிறார்கள், முன்னேறுகிறார்கள். அவர்களுக்கு பலர் மிக சிறப்பாக கடந்த காலத்திலே இந்த நவீன தொடர்பு சாதனங்களை அடிமையாக்கலாம், செல்போன் அதில் பார்த்து அதில் அடிமையாக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்துகிற போது இப்படியாகிறது. காலம் என்பது நம்மால் கடைபிடிக்க முடியாமலே போகிறது. காலத்தை வாழ முடியாமலே போகுது. மெசேஜ் போடுறாங்க, அம்மா தம்பி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கீழே இறங்குவா, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். அன்புடன் அம்மா. பையன் எங்கே இருக்கான்? பையன் எங்கே இருக்காங்க? மாடி மேலே இருக்கான். மெசேஜ் இருக்குது, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வா வந்து சாப்பிடுவோம். அன்புடன் அம்மா. ஆக இப்படியெல்லாம் அலைபேசி என்னுடைய தாக்கம் இருப்பதன் காரணமாக நான் பல நிலைகளிலே வாழ்க்கை பல காரியங்களை செய்ய முடியாமல் போகும். என்னுடைய காலம், என்னுடைய நேரத்தை எடுப்பது என்ன என்பதெல்லாம் பரிசோதி பார்க்கும்போது மிக அருமையான காரியங்களை செய்யும். இளைஞர் மட்டுமல்ல, பெரியவர்கள் கூட இதற்கு அடிமையாகிவிட்டார்கள். பெரியவர்கள் கூட வீணாக நேரத்தை செலவழிக்கிறார்கள். ஜபம் சொல்வதில்லை, நல்ல காரியங்களை வாசிப்பதில்லை, நல்ல பயனுள்ள சிறப்பான காரியங்களை செய்வதில்லை. ஏனென்றால் எல்லாமே இதில் முடங்கிவிட்டது, எல்லாமே இதில் படுத்திவிட்டது. ஆகவே காலத்தை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். கடவுள் கொடுத்திருப்பது காலம், நேரத்தை கொடுத்திருக்கிறார். அதை சரியாக நாம் பயன்படுத்தணும். நீங்கள் யோசித்து பார்க்கலாம், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை மட்டும் நான் பயன்படுத்தினால் எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கலாம், எவ்வளவு உயர்ந்திருக்கலாம். போனது போகட்டும். 2025 இறைவன் கொடுத்திருக்கிற இந்த காலத்தை, இந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிற போது இந்த வருடம் மிக அருமையாக செழிப்பான வருடமாக இந்த வருடம் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுமந்து வருகிறது, எல்லா அருள்வரங்களையும் கொண்டு வருகிறது, எல்லா வளங்களையும் கொண்டு வருகிறது. இந்த வளங்கள், இந்த ஆசீர்வாதங்கள், இந்த செழிப்பு எல்லாம் எப்போது நிறைவேறுகிறது? கண்டிப்பாக நாம் காலத்தை சரியாக பயன்படுத்துகிற போது மிக அருமையான விதத்தில் நிறைவேறுகிறது. அன்புக்குரிய சிறப்பான விதத்திலே அதை நாம் பயன்படுத்துவோம்.
காலத்தை சரியாக பயன்படுத்துவோம். ஒரு மணி நேரம் நாம் வீணெடுத்தோம் என்று சொன்னால் வாழ்க்கை பல பகுதிகள் வீணாகி போகின்றன என்று அர்த்தமாக இருக்கிறது. மூன்றாவது பார்க்கிற போது லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே அன்னை மரியாள் சொல்வதாக அன்னை மரியாளை பற்றி சொல்லப்படுகிற போது அவர் எல்லாவற்றையும் நாம் உள்ளத்திலிருந்து சிந்தித்து வந்தார். அப்போ கடந்த ஆண்டு என்ன நடந்தது, இந்த ஆண்டு நாம் திருத்திக் கொள்வது என்ன, மாற்றிக்கொள்வது என்ன? ஒரு சிலர் கடந்த ஆண்டு செய்த அந்த பாவத்தை திரும்ப செய்வது, அதே திரும்ப மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது. அதற்காகத்தான் பாருங்க மரியாள் உள்ளத்தில் இருந்து சிந்தித்து புதிய ஒரு மாற்றத்தை, புதிய ஒரு விடுதலை, புதிய ஒரு விடியலை அவர் கொண்டு வந்து நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்துக்கு வளமையாக வாழ்வதற்காக நான் பலவிதமான பழைய நிலையில் இருந்து வர வேண்டும். அப்படி வருகிற போது முன்னேற்றம் மிக சிறப்பானதை காத்து கொண்டிருக்கிறது. வளர்ச்சி என்பது நம்முடைய கதவை கட்டுகிறது. ஒருவேளை குடிக்கு அடிமையாக இருக்கலாம், புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம், அலைபேசிக்கு அடிமையாக இருக்கலாம். இப்படி பலவிதமான முறையிலே நாம் வாழலாம். ஆனால் அதை மறு ஆய்வு செய்து அதை பரிசோதனை செய்து பார்க்கணும். இது எனக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் அதை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து இது எனக்கு உகந்ததல்ல என்று மாற்றுகிற பொழுது மிகப்பெரிய விதத்திலே வளர்ச்சி என்பது. அதற்காக சிறப்பாக முயற்சிக்க வேண்டும். அதைத்தான் அன்னை மரியாள் நமக்கு மிகப்பெரிய பாடமாக சொல்லுகிறதா. அவர் எல்லாவற்றையும் நம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். இதனால் கேடு என்ன, இதனால் பயன் என்ன என்பதையெல்லாம் சிந்தித்து அவர் வந்ததன் காரணமாக மிக சிறப்பான விதத்திலே அன்னை மரியாள் பூர்வோகம் மற்றும் தாயாக அவர் மாறினார். அன்புக்குரிய பல்வேறு குடும்பத்தில் பார்க்கும்போது ஒரு பொறுப்பற்ற தன்மை கூட இருக்கலாம். குடும்ப வாழ்க்கை சரியாக பொறுப்பற்ற தன்மை. கணவர் வீட்டுக்கு வந்து ஒரு வியாபாரம் கேட்டார், சாப்பாடு ரெடி ஆகிட்டா? அந்த அம்மா சொன்னாங்க, சாப்பாடு இன்னும் ரெடியாக இல்லை. அப்போ நான் ஹோட்டலுக்கு போகிறேன், ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொன்னேன். அம்மா 5 நிமிஷம் சாப்பாடு ரெடி ஆகுமா? இல்லை, நான் சாரி கட்டி நானும் வந்துடுறேன், ஹோட்டலுக்கு போகிறேன். பல நிலைகளில் குடும்ப வாழ்க்கையை பார்க்கிற போது ஒரு பொறுப்பற்ற தன்மையாக இருக்கலாம், குடும்பத்தின் அந்த தன்மையை உணராமல் இருக்கலாம். இதையெல்லாம் கடந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கிறோம். அதனால் பல்வேறு விதமான பிரச்சனைகள், குடும்பத்தில் அமைதியற்ற தன்மையெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த வருடத்தில் அதையெல்லாம் உள்ளத்தில் இருந்து சிந்தித்து பழையவைகள் தொடராமல் நாம் பார்த்துக் கொள்கிற போது மிக சிறப்பான விதத்திலே இந்த ஆண்டு வளம் கொளிக்கிற ஆண்டாக, நிறைவு தருகிற ஆண்டாக கண்டிப்பாக அமைகிறது. அதற்கு நாம் சிறப்பான விதத்திலே முயற்சி எடுக்கிறோம். புதிய ஆண்டு அது புதிய வேகத்தில் பிறக்கிறது. நான் எப்போது புதியவனாக மாறுகிறேன், எப்போது புதியவளாக மாறுகிறேன், அந்த பழையதெல்லாம் விட்டுவிட்டு வருகிற போதுதான் அந்த புதிய ஆண்டு எனக்கு புதிய ஆண்டாக இருக்கிறது. இல்லை என்றால் அது அர்த்தமில்லாமல் இருக்கும். ஆரம்பிக்கவில்லை. ஆழமாக உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து இது எனக்கு போன வருடத்திலே நிறைவை தரவில்லை, மகிழ்வை தரவில்லை, எனக்கான மகிழ்ச்சியை தரவில்லை, ஆகவே இதை நாம் தொடர்வதை சரியல்ல என்று உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வருகிற போது மிக சிறப்பானது இந்த ஆண்டு நமக்கு அருமையாக அமைகிறது. அதை நாம் சிறப்பாக கடைபிடிப்பதில் ஆர்வமாக இருப்போம். அடுத்து நாம் பார்க்கிற போது நமக்கு இந்த ஆண்டில் நாம் எவ்வளவு சாதிக்க முடியுமோ, எவ்வளவு சரித்திரம் படைக்க முடியுமோ அவ்வளவு செய்ய முடியும். அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் அவ்வளவு அருவரங்களையும் இந்த ஆண்டு கொண்டு வருகிறது. கடவுள் சொல்லுகின்ற 2 கொரிந்தியர் 12:9 என் அருள் உனக்கு போதும். அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் அவ்வளவு அருவரங்களையும் அவ்வளவு கடவுளுடைய ஆற்றலையும் இந்த ஆண்டு கொண்டு வருகிறது. நாம் எவ்வளவு சாதிக்க முடியுமோ, எவ்வளவு நிறைவை கொண்டாட முடியுமோ அவ்வளவாய் கொண்டாட முடியும். அத்தனையும் இந்த ஆண்டு நிறைவாக கொண்டதாக இருக்கிறது. ஆனால் நாம் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டில் ஏதாவது ஒரு புதிய சாதனை, ஏதாவது ஒரு புதிய வளர்ச்சி, ஏதாவது ஒரு புதிய கனவை நிறைவேற்ற நாம் முயற்சி எடுக்கிற போது கண்டிப்பாக கிடைக்கும். இறைவன் சொல்லிவிட்டார். கடவுள் என்ன சொல்லிட்டார்?
கடவுள் என்ன சொல்லிட்டாரு இந்த ஆண்டுக்கு? கொஞ்சம் முன்னாடி தான் தாயை சொன்னேன், 2 Corinthians 12 சொன்னேன். என்ன சொன்னேன்? கடவுள் என்ன சொல்லிட்டார்? என் அருள் உனக்கு போதும், நிறைவாக போதும். நிறைவான அருளை இந்த ஆண்டு நான் தந்திருக்கிறேன். அந்த நிறைவான அருளை சிறப்பாக வாழ்வுங்க நாம் அருளாக பயன்படுத்துகிற போது ஏதாவது ஒரு விதத்திலே வளர்ச்சி அடையும். பிள்ளைங்க இருக்கலாம், போன வருஷம் நல்லா படிக்காம இருந்திருக்கலாம், இந்த வருஷம் நல்லா படிச்சு ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட். முன்னாடி இரு மாதிரி இருப்பாங்க, இப்போ பிரைட் ஆகல. எப்படி? அதான் இந்த ஆண்டு. ஒரு மக்களாக இருந்திருக்கலாம், நீங்க ஒரு தெளிவில்லாம பேசிக்கலாம். இந்த ஆண்டை சரியா பயன்படுத்தி இவ்வளவு ஞானம் எங்கிருந்து வந்து இவ்வளவு காரியங்களை எப்படி செய்ய முடிந்தது? அது எல்லாம் நாம் சிறப்பாக இந்த ஆண்டை பயன்படுத்துகிற போது ரொம்ப அழகாக ஒரு குடும்பத்தில் முதல் குழந்தை பிறந்ததுக்கு ஜாய் வச்சாங்க. முதல் குழந்தை பேர் ஜாய், 2ஆம் குழந்தை பேரு என்ஜாய், 2ஆம் குழந்தை பேர் என்ஜாய், 3ஆம் குழந்தை விருப்பப்படலை. 3ஆம் குழந்தை விருப்பப்படலை, ஆனால் குழந்தை பிறந்துச்சு. 4ஆம் குழந்தை வந்துடப்பட்டாங்க இருக்காங்க. 3ஆம் குழந்தை பேர் என்ன சொன்னாங்க? ஃபுல் ஸ்டாப். பேர் ஃபுல் ஸ்டாப். அந்த குழந்தை எங்கே போனாலுமே நக்கல் அடிச்சாங்க, ஃபுல் ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப். ரொம்ப ஒன்றாக தொடக்கத்தில். ஆனால் இந்த ஃபுல் ஸ்டாப் இந்த பேரை ரொம்ப பிரபலமாக சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு வெறி. அந்த வெறி என்னது? நேர்முறையான வெறி. அந்த வெறி எப்படி ஆகிடுச்சு? அந்த குழந்தைக்குள்ள ஒரு இலக்கு என்ற வெறியை தீப்பற்றி எரிச்சு அந்த தீப்பந்தமாயிடுச்சு. இங்கே உள்ள பிள்ளை ஃபுல் ஸ்டாப். ஜப்பானில் போய் விருதுவாங்க போகும், ஜப்பானில் போய் விருதுவாங்க போகும். அந்த அளவுக்கு தன்னை உருவாக்கி, தன்னை திடப்படுத்தி, தன்னை செதுக்கி, தன்னை வடிவமைத்து, தன்னுடைய திறமைகளை வளர்த்து அங்கு போயிடுச்சு. இதே போன்று எல்லாரும் செய்வதற்கான சாதனை நிறைந்த ஆண்டு இந்த 2020. எவ்வளவு சாதிக்க முடியுமோ, எவ்வளவு சிறப்பாக வாழ முடியுமோ, எவ்வளவு முன்னேற முடியுமோ, எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற முடியுமோ அவ்வளவா இந்த ஆண்டு நாம் நினைக்கிற போது கண்டிப்பாக பெற முடிகிறது. விட்டுறாதீங்க. நம்ம ஆழமாக முடிவெடுங்க, தீர்க்கமாக முடிவெடுங்க. அந்த முடிவு என்பது தொடர்ந்து இருக்கணும். நமக்குள்ள கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கணும். நாம் நிறைவாக பார்க்கிற போது அன்னை மரியாதை இறைவனின் தாய். பாருங்க, நம்ம மட்டும் அதை கொண்டாடல. எலிசபெத் அம்மா சொல்றாங்க பார்த்தீங்களா? எலிசபெத் அம்மா மாதா போகும்போது என்ன சொல்றாங்க? ஆண்டவரின் தாய் என்னிடம் வர. அங்கே திருவிழயத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாதை இறைவனின் தாய் இருக்கிறது. இறைவனின் தாயாக அன்னை மரியாதை இருக்கிறாங்க. இந்த தாயோடு நாம் வச்சு கொண்டவர்களாக இருக்கிறோம். ஜோமால எப்பவும் கையில் இருக்கணும். யாரெல்லாம் ஜோமால வச்சுட்டு கை தூக்குவாங்க? ஜோமால வச்சு கை தூக்கு. வாழ்க வாழ்க படியும். வாழ்க கொண்டு வராமல் பாடம் பார்ப்போம். கையை தூக்காம கண்டுபிடிச்சிருவோம். கை தூக்காம பாடணும். எல்லாம் சேர்ந்து இருக்கா? வாழ்க வாழ்க மரியாதை மனம் நமக்குள்ள வீசணும். மரியாதை மனம் நமக்குள்ளே கமலணும். அதற்கு இந்த வருடம் முயற்சி எடுக்கணும். கண்டிப்பாக மரியாதை நம்புகிற மாதாவை நம்புகிற பிள்ளைகள் அவர் எப்போதும் காக்கப்படுகிறார்கள். பரிந்துரையால் அவர் காக்கிறார், வழிநடத்துகிறார். இதோடு என்ன செய்ய போவோம்? புதுசாக 10வது வகுப்பில் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன்.
பார்க்கும்போது அவங்க என்னை பார்க்கும்போது குட் மார்னிங் ஃபாதர் சொல்ல மாட்டாங்க. முதல்ல வந்து மரியே வாழ்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபோன் எடுக்கும்போது என்ன பேசும்போது வணக்கம் ஃபாதர்னு சொல்ல மாட்டாங்க, மரியே வாழ்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அடிக்கடி கோயில் மாதிரி பார்த்து வரும்போது சின்ன பிள்ளைங்க பார்ப்பாங்க. சின்ன பிள்ளைங்க பார்த்து சொல்லுவாங்க, ஃபாதர் அந்த மரியே வாழ்க குரூப் வந்துச்சு அப்படின்பாங்க. அவங்க குரூப் என்னாச்சு, மரியே வாழ்கன்னாச்சு. அப்போ இன்றையிலிருந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், மரியே வாழ்கன்னு சொல்ல போகிறோம். நீ காலையில் ஒரு ஆள் பார்க்குறீங்க, மரியே வாழ்க. என்ன பார்த்து வரீங்க இப்படிதான் சொல்லணும், மரியே வாழ்க. ஃபோனில் பேசுறீங்க, முதல் வார்த்தை எப்படி தான் வரணும். மெசேஜ் கொடுக்குறீங்க, முதல் வார்த்தை எப்படி தான் வரணும். அதை வரலாம் ரிஜெக்ட் ஆகிடும். நம்ம மரியே வாழ்க வந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்க முடியும். இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிடும். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறதுக்கு மரியே வாழ்க. மாதா தான் எல்லாமே, மாதா தான் நமக்கு எல்லாமே இருக்கிறார். அந்த தாயை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அந்த தாயோடு உறவாட என்பதற்காக தான் முதல் நாளை மிக சிறப்பாக கலந்துருக்கிறது. நாம் இந்த வாய்ப்பு மரியே வாழ்கிட்டு வரட்டும். பாதுகாவலி அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியம் இருக்கிறார். ஆகவே நமக்கு ரொம்ப கனவு இருக்கிறது. இந்த மாதாவின் புகழை பரப்புவதற்கு அதிகமாக இருக்கு. அள்ளித்தரும் அன்னையே வாழ்க. அவங்க மரியே வாழ்கன்னு சொல்றாங்க, நம்ம அள்ளித்தரும் அன்னையே வாழ்கன்னு சொல்லுவோம். என்னோட சொல்லுங்க, ஒரு பக்கம் எல்லாம் சொல்லுங்க, அள்ளித்தரும் அன்னையே வாழ்கன்னு சொல்லுங்க. ரைட் சைடு ஓட்டா, லெஃப்ட் சைடு ஓட்டா. ஓரளவுக்கு எல்லாரும் தூங்காம பாதுகாத்துங்க. அப்போ அள்ளித்தரும் அன்னையே வாழ்க. நீங்கள் பேசும்போது முதல்ல பார்க்கும்போது குட் மார்னிங் ஃபாதர் எல்லாம் இல்லை, என்ன என்னதான் அள்ளித்தர அன்னையே வாழ்க. ஃபோன் பேசுறீங்க, அள்ளித்தர அன்னையே வாழ்க. அப்படி நம்முடைய மாதாவுடைய மகிமை பரவட்டும். இளங்குளம் அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய புகழ் பரவட்டும். நீங்கள் ஒருத்தர் பார்க்குறீங்க, பார்த்தோன்னே முன்னாடி உள்ள பழக்கத்தில் பார்த்துட்டு அள்ளித்தர அன்னையே வாழ்கன்னு போய் சொன்னால் ஒரு மாதிரி வெறுப்போட உள்ளதெல்லாம் எப்படி ஆகிடும், அது பிரகாசமாகிடும். காலையில் எழுந்து இப்படியே இந்த மாதிரி தெரியும், அள்ளித்தர அன்னையே வாழ்கன்னா முகமே அப்படி பண்ணலாம். அந்த மாதா அப்படியே மாற்றி வாழும். உன் கணவர் ஒரு மாதிரி வராரு, அள்ளித்தர அன்னையே வாழ்க அப்படின்னா அப்படியே சரணாயிடும். அப்போ இப்படி நம் வாழ்வில் மிக சிறப்பாக இந்த ஆண்டு அள்ளித்தரும் அன்னையே வாழ்க என்ற அன்னையை நாம் புகழ போகிறோம். இது ஒரு பரப்புதல், இது ஒரு பரப்புதல், அன்னையினுடைய புகழை பரப்புதல். இது ஒரு புகழ் பரப்பு குழுவாக நாம் எல்லோருமே மாறப்போகிறோம். இளங்குளம் அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியத்தின் புகழ் பரப்பவர்களாக நாம் எல்லோருமே மாறப்போகிறோம். நாங்கள் அதற்கு அள்ளித்தரும் அன்னையை சொல்லுவோம். நான் அனுப்புவதை மிக சிறப்பாக இந்த ஆண்டுக்கு எந்த குறையும் இல்லை, இந்த ஆண்டுக்கு எந்த குறையும் இல்லை. இது நிரம்பி ததும்பி வழிகிற ஆண்டு. இது செல்வத்தால், பொருளால், அருளால் நிறைவான வருகிற ஆண்டு. ஆகவே அதை கச்சிதமாக, நகம் கச்சிதமாக நாம் பயன்படுத்துகிற போது மிக சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம், மிக அதிகமான ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலாம். இறைவன் தாமே மிகவும் மலர்ந்த முகத்தோடு நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் தன்னுடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக தந்து நம்மை அவர் பராமரிக்கிறார். ஆகவே மிக சிறப்பாக வந்திருக்கிறது. இந்த ஆண்டில் முதல் நாள், முதல் பொழுதை நாம் கடவுளை தான் கொடுத்துருக்கோம். பாருங்க, கரெக்டாக 12 மணிக்கு முன்னாடி வந்து முதல் பொழுது யாருக்கு தான் கொடுத்துருக்கோம், கடவுள் தான் கொடுத்துருக்கோம். முதல் பொழுதை கடவுள் கொடுத்தவங்க. ஒவ்வொரு பொழுதையுமே அடுத்து கடைசி பொழுது வந்து இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், முதல் பொழுதை கொடுத்தோம்னா ஒவ்வொரு பொழுதையும் அவர் கொடுக்கணும். கடவுள் கண்டிப்பாக நாம் கொடுத்தோம். அவரை தேடணும், அவரை நாடணும். இது எல்லாமே கொடுத்தது யார், அவருடைய பரிசு, எல்லாமே அவருடைய பரிசு. இந்த நாட்கள் தந்தது, இந்த காலம் தந்தது, இந்த புதிய ஆண்டு தந்தது, எல்லாமே ஒரு பரிசு. ஒருத்தர் நம்ம கொஞ்சம் உதவி செய்கிறாங்க, எல்லா நேரங்களும் சொல்கிறோம் அவர் தான் உதவி செஞ்சான்னு சொல்லி. கடவுள் தான் எல்லாருமே செய்தார். ஆகவே அவருக்கு நம்முடைய நேரத்தை, நம்முடைய பொழுதை தொடர்ந்து அர்ப்பணிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் சிறப்பானவர்கள் மாறுகிற போது இந்த ஆண்டிலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆக அனுப்பவே ஆண்டவர் மிக சிறப்பானவர்களை எண்ணி ஆராய முடியாத பெரிய காரியங்களை செய்வார். எண்ணி ஆராய முடியாத பெரிய காரியங்களை இந்த வருடத்தில் செய்ய இருக்கிறார். நாம் மனம் விரும்புகிற தேவைகளை எல்லாம் இந்த ஆண்டிலே செய்ய
நம்முடைய பெயரை ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசிரியராக அவர் மாற்றியிருக்கிறார். இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம். நாம் முயற்சி எடுத்து நாம் ஆர்வப்பட்டு மிக சிறப்பான உழைப்போம், கடுமையாக உழைப்போம், மிகவும் இஷ்டப்பட்டு உழைப்போம். கஷ்டப்பட்டு அல்ல, இஷ்டப்பட்டு உழைப்போம். இஷ்டப்பட்டு உழைத்து நம்முடைய வாழ்வை மிக சிறப்பாக அருமையாக உயர்த்துவோம். அதற்கு இறைவன் நிறைவான தருணங்களை, நிறைவான ஆசை தருகிறார். நாம் நன்றி பெருக்கோடு தொடர்ந்து இறைவனை நோக்கி மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை சத்தமாக பாடுவோம். இறைவன் பாதத்தில் எடுத்து நேரம் கடவுள் நோக்கி கலந்திருப்போம். புத்தாண்டிலே நாம் கேட்க போகிற மன்றாட்டுகள் தேவைகள் பக்தியோடு நாம் வேண்டுவோம். முதல் மன்றாட்டை நாம் ஏறெடுக்க போவோம். எல்லாரும் கரம் குவிப்போம். எல்லாரும் கரம் குவித்து நேராக நின்று நல்ல நேரம் நின்று கரம் குவித்து நல்ல தெளிவாக ஆண்டவர்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு எனக்கு உதவி செய்யும் சொல்லி நாம் சிறப்பாக கருத்துமாக கடவுள் நோக்கி மன்றாடுவோம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. கேட்பதை
எம் அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் இப்புதிய ஆண்டில் உமது திருமுகத்தில் ஒளி என்றும் இருக்க செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளுமின்றி சிறப்பாக நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் பெற்றிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் ரெக்கைகளின் நிழலை எங்களுக்கு புகலிடமாக்கிய இறைவா, உலகில் நிலவும் வன்முறைகள், தீவிரவாதம், இனப்படுகொலைகள், ஆயுத போர்கள் மறைந்திடவும், மனித வாழ்வு தலைக்க தன்னிலை உணர்ந்து வலிமை மிகுந்த நாடுகள், ஏழை நாடுகளிடம் அகிம்சை வழியில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளவும் தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். இந்த ஆண்டு நல்ல சுறுசுறுப்பாக, நல்ல ஆர்வமாக கொண்டாட, நல்ல ஞானத்தோடு கொண்டாட, திறமை மிக்க மனிதர்களாக நாம் நடமாட, இந்த ஆண்டில் உங்களுக்கு தேவைப்படுகிற ஏதாவது ஒரு கொண்டாடு ஆண்டவரை கண்டிப்பாக தாரும். ஆண்டின் முதல் நாளில் நாம் கொண்டாடுகிறேன், கண்டிப்பாக தாருங்கள் கொண்டாடுகிறேன். பேரிரக்கமுள்ள இறைவா, எங்கள் கையில் இந்த புதிய ஆண்டை எங்களை நம்பி தந்திருக்கு காலத்தை பொன்னாய் நாங்கள் பார்ப்போமாக. ஒவ்வொரு பொழுதையும் நிறைவாக வாழ்வோமாக. நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொன்ன ஆண்டவரே, கனி தருகிற, அதுவும் நிலைத்திருக்கிற கனி தருகிற வாழ்வு வாழ இந்த ஆண்டிலே எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஒவ்வொரு சொல்லிலும் அசையும் எங்களோடு இருக்கிறாங்க. பயணங்கள் போகிற போது பாதுகாப்பாக அமைவதாக, இரவெல்லாம் நிம்மதியான உறக்கம் கிடைப்பதாக, பகல் பொழுதெல்லாம் நாங்கள் நிறைவை காண முடியாத எங்கள் பணி அமைவதாக, உம்மை தேடுகிற பிள்ளைகளாக இருப்போமாக, உமக்கு உகந்த வாழ்வை நாடுவோமாக, எல்லா நிலையிலும் நற்பேறு பெற்றவர்களாக வாழ்வோமாக. அதற்கு எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக நீங்கள் உதவி செய்கிறார்கள். பாதுகாப்பு வேலி போடுகிறார்கள். பாதுகாப்பு வேலி போட்டு எங்களை பத்திரமாக பாதுகாக்கிறார்கள். நீர் செய்த நன்மைகள், இந்த வருடம் முழுவதுமாக செய்ய போற அனைத்து நன்மைகளுக்காக நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், நன்றியோடு உங்களை போற்றுகிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய எல்லா விதமான இயக்கங்களை, எல்லா விதமான நன்றிகளை எடுத்து வைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.
அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, என்னுடைய நம்முடைய மாலை திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டு நாங்கள் மன்றாட வேண்டும். தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருமறை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றேன். புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாற்றி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இடைகளை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, ஏற்றமுள்ள எல்லா வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மிகுக்குரிய செயலுமா. தூயாவின் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாமி தமது கன்னிமையின் மாட்சியை நினைத்திருந்து முடிவில்லா வழியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகுவது மேன்மை வானதுதல் புகழ்கின்றன, தலைமை தாங்கோர்மை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சிராபியங்களும் ஒன்று கூடி அங்கணித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரிப்பதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது கடமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராக கொண்டு சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த ஆண்டவரை நாங்கள் ஆடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவதாக அவர் பணித்தவாறு இம்மறைகளில் ஒளி கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
ஆசி வழங்கி அதை பெற்று நாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடமே இரவு விருந்தினத்தை கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவர் நன்றி செலுத்தி ஆசை விளங்கி அதை தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கொரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிக்கும் என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, திருமகளின் உயிர்ப்பளிக்கும் பாடுகளை வியப்புக்குரிய உயிர்ப்பில் முன்னேற்றத்தை நாம் நிறைவுறுத்தோம். இவர் மீண்டும் வருவாரை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கில் உண்மை மன்றாடுவோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானி இவ்வாறு உடைய திருமகளின் திருவுளம் திருவிருத்தத்தால் ஊட்டங்கள் நாங்கள் அவருடைய தூய ஆவியார் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடல் ஒரே உள்ளமுடையவர்களாக விளங்க செய்கிறார். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராம். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியர், கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தொழில்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பெற்று தகுதியுடையவராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பு தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலைகள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரை நம்பிக்கையில் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார். நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தல். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறண்டிருக்கும் பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமப்போதவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரை உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன்னரை அடைவோம் என எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவியாக எதிர்நோக்குகின்றோம். இது வழியாக நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு வரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றை பெற்று எல்லா புகழும் மாட்சியும் என்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிமனையால் பயிற்சி பெற்ற நாம் பகிர்ந்து பாடுவோம். Amen.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பரான இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஒப்பிருத்தோர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். எத்தெண்டு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. புதிய ஆண்டு நமக்கு கிடைத்திருக்கிறது. இதுவே பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. இந்த புதிய ஆண்டில் நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை அருகில் இருப்பவரோடு சிறிய முகத்தோடு புன்னகை போக்க நாம் பகிர்ந்து கொள்வோம், பரிமாறிக்கொள்வோம். இதோ இயேசு கிறிஸ்து இவரே உங்களின் பாவங்களை போக்குகிறார். மறைவுரையில் நாம் சிந்தித்ததை மீண்டும் நாம் நினைவுபடுத்தி பார்ப்போம். காலம் போன்றது. காலத்தை நிறைவாக வாழ, காலத்தை கொண்டாட கடவுள் அழைக்கிறார். கடந்த ஆண்டு நாம் எதில் தோல்வி அடைந்தோம், எதில் நிறைவடை காண முடியாமல் இருப்போம், அதை நாம் ஆழமாக சிந்தித்து இந்த ஆண்டில் முழு வளர்ச்சியை காண, இந்த ஆண்டில் சாதனை படைக்க என் அருள் உனக்கு போதும் என்கிறார். என் அருள் உனக்கு போதும். இந்த ஆண்டிலே அன்னை மரியாதோடு அதிக நெருக்கத்தை தொடர்பை இருக்கின்ற அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியத்தோடு வாழ பரப்ப சிறப்பாக அழைக்கப்படுவோம். நம்மை நிறைவாக கொண்டிருக்கிற இந்த நிறைவின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருக்கு எது பெற்றோம்?
நாம் எல்லோரும் இந்த திவ்ய நற்கருணை விருந்தில் பங்கெடுக்க போது கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் கொஞ்சம் பேர் எடுப்பீங்க, இன்னைக்கு ஆண்கள் எல்லாரும் இருக்கணும். நாளைக்கு தேடி கடவுள் நான் உங்கள் பக்கமாக நற்கருணை கொண்டு வருகிறேன். எல்லோரும் எடுத்து இந்த புதிய ஆண்டை சிறப்பாக கொண்டாட போது கேட்டுக்கொள்கிறேன்.
குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திரு குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழச் செய்திருக்கும். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்ந்ததாக. ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திரு குடும்பத்தைப் போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாகும். தந்தையே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் பிறரின் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டுணரவும், பிறரை கூற்றுவதை விடுத்து அவர்களின் பரிவு கொள்ளவும், பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும். இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். வாழ்வைக்கும் நிறைவா, இந்த நாள் வரை எங்களை காத்து எங்களுக்கு தேவையான வரங்களையும் கொடைகளையும் நிறைவாக தந்து உமது பாதுகாப்பில் எங்களை பராமரித்து இன்று புதிய ஆண்டில் நுழைய செய்த இறைவா உமக்கு நன்றி. கடந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி. எங்கள் தவறுகளை மன்னித்து நாங்கள் மறுவாழ்வு பெற்றுள்ள புதிய ஆண்டை ஆசீராக கொடுத்த இறைவா உமக்கு நன்றி. அன்பின் இறைவா, தன்னலம் கருதா தியாக உள்ளத்துடன் நற்செய்தி பணிக்காக அயராது உழைக்கும் அன்பு அர்ப்பணியாளரையும் அருட்சகோதரிகளையும் ஆலய வளர்ச்சிக்கு உதவும் ஆலய நிர்வாகிகள் தோள் கொடுக்கும் தோழர்களையும் எமது பங்கின் வளர்ச்சிக்காக தந்த இறைவா உமக்கு நன்றி. ஒன்று 2025 இந்த புத்தாண்டு பெருவிழா. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மங்களகரமான புத்தாண்டு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டி மீண்டும் ஒரு முறை இந்த புத்தாண்டு பெருவிழா மிக சிறப்பாக அமைவதற்கு உதவி செய்த அத்தனை உள்ளவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். மிக குறிப்பாக அருட்சோதரிகள் ரத்னா, அருட்சோதரி ஆர்த்தி மிக சிறப்பாக நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மாதா சபையினருக்கும் மறைக்கேள்வி குழந்தைகள் மிக சிறப்பான ஒவ்வொரு முறையில் ஒவ்வொரு வருடமும் இரவு நேரத்தில் நள்ளிரவுகளை திருப்பலி இருக்கிற போது அந்த பிள்ளைகளை பங்கெடுப்பு என்பது அபாரமான மிக சிறப்பாக இன்றைக்கு 2025 நமது ஊருக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் கொண்டு வந்தார் என்று சொன்னால் அது கூட உண்மைதான். அழகாக சிறப்பாக கொண்டிருக்கிறார்கள். மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் பீடக்கூட்டலுக்கும் பாடகர் குழுவினர் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக அருமையாக அமைத்திருந்த நம்முடைய பாசத்திற்குரிய பாடல் குழுவினர், வழிபாட்டு குழு செயலர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக மிக அருமையாக செய்திருக்கிறார். அவருக்கும் நம்முடைய நன்றிகள். அதைத் தொடர்ந்து ஆலய உபதேசியார், ஆலய நிர்வாகிகள், தோள் கொடுக்கும் தோழர்கள், நல்ல உணவு படைத்தவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய நன்றிகளை கைத்தட்டி 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 தொழிலை நாளை மாலையில் திருப்பல் நடைபெறும். நாளை திருப்பல் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டேன். முதல் சனி
மாலை வழிபாடு நடைபெறும். சிறப்பிப்போம் தூய செபஸ்தியா கன்னியை நோக்கி. ஜனவரி 15ஆம் தேதி புதன்கிழமை நாம் ஒத்தக்கால் விலைக்கு திருப்பயணமாக செல்கிறோம். அன்புக்குள்ளே ஒத்தக்கால் விலை திருக்கல்யாண மாதா திருத்தலத்திலே திருவிழா நடைபெறுகிறது. நாம் நம்மை திருப்பயணமாக வர சொல்லியிருக்கிறார்கள். அது பொங்கல் விடுமுறை. அன்புக்குள்ளே அது ஜனவரி 15ஆம் தேதி புதன்கிழமை பொங்கல் விடுமுறை நமக்கு வரும். ஆகவே நாம் மொத்த காலநிலைக்கு திருப்பயணமாக செல்வோம். மரபர்கள் பெயர் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி 18ஆம் தேதி வியாழன் சனிக்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை நாம் ஆவலோடு எதிர்பார்த்த தென்மண்டல மேற்கு பணியை கட்டடத்தில் போனார். நமக்குள்ளே ஆயிரம் தலைமையிலே சிறப்பான விதத்திலே தென்மண்டல மேற்கு பணிய கட்டடம் பணிகளுக்குரிய கட்டடம் என்பது திறக்கப்படுகிறது. இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெறுகிற அருமையான நிகழ்வு. ஆகவே நாம் நம்முடைய ஊர் சார்பாக பங்கெடுக்கிறோம். ஆகவே வருகிறவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டு புத்தாண்டு காணிக்கையை இந்த தென்மண்டல மேற்கு பணிய கட்டடத்துக்கு நாம் காணிக்கையாக கொடுத்தோம். இந்த ஆண்டும் இன்றைக்கு மாலையில் ஒரு செய்தி கொடுக்கிறார்கள். இந்த ஆண்டு வருகிற காணிக்கையை தாழ்ந்து கேட்டுக்கிறார்கள். மறைமாவட்டத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடமை. ஆகவே இந்த ஆண்டு புத்தாண்டு காணிக்கையும் மறை மாவட்டத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அன்புக்குள்ளே கல்லூர் ஆர்சி கல்லூரிலே ஒவ்வொரு வருடம் புதிய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் ஆர்சி கல்லூரிலே அந்த மேடை மண்டபம் அமைந்திருக்கிற இடத்திலே அதற்கான பணிகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. நாளை அதற்கான பணிகள் நடைபெறுகின்றன. ஆக இந்த பணிகளுக்காக சிறப்பாக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே பங்கு தந்தை சந்திப்பு காலை 11 மணியிலிருந்து மதியம் 1 மணிக்குள் நீங்கள் சந்திக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலை 11 மணிக்குள்ளிருந்து 1 மணிக்குள் சந்திக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் செய்த நன்மைகள், உதவிகள், ஒத்துழைப்புகள், அன்புடைகள் எல்லாரும் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டு இறைவனுடைய திருவிழப்படி நாம் ஒரு சில பணிகளை இறைவனுக்கு திருவிழமாக நாம் செய்கிறோம். ஆகவே உங்களுடைய நன்மையான ஒத்துழைப்பு தந்து நல்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பணி முடிந்த பிறகு மக்களே தங்க நாணயம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கோல்டு காயின் கொடுக்கிறோம். நீங்கள் தங்க நாணயம் கொடுக்கிறோம். அதை நீங்கள் வீட்டில் வச்சது காரணமாக ஒரு சிலர் சொல்கிறார்கள், அந்த தங்க நாணயம் கிடைத்தது காரணமாக நான் வீடு கட்டியிருக்கோம், எங்கள் பேங்கில் கொஞ்சம் சேமிப்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுகிறீர்கள். ஆகவே அது கேட்பதற்கு முயற்சி. ஏன்னா இந்த நாணயம் வழியாக கடவுள் வீட்டிலே பொருளாதார நிறைய தருகிறார், செல்வ செழிப்பி தருகிறார். ஆகவே அதுவும் வழங்கப்படுகிறது. அதன் பிறகு ஆசீர்வாத அருள்வாக்கும் வழங்கப்படுகிறது. அருட்சோதரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் வந்து இந்த தங்க காயினை வழங்குவார்கள். மற்றொரு அருட்சோதரி அவர்கள் இந்த ஆசீர்வாத அருள்வாக்கி கொடுப்பார்கள். 2 அருட்சி உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய நன்றி மன்றத்துக்காக இறைவனை நோக்கி நாம் காட்டுவோம். ஆண்டவரே, அருளுடைய வாரங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான திருமகனின் தாய் திருவை நன்மைமான மரியாதை அறிக்கையிடுவதில் மகிழோர் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல எங்களை வழிநடத்துகிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதிய ஆண்டை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
வருகிறோம். அனைவரும் கரம் வைத்து வந்தால் படித்து வந்தாடுவோம். பேரிறக்கம் உள்ள இறைவா, இந்த இனிய தருணத்திலே இந்த நாணயங்கள் எல்லாம் ரட்சிக்கும்படியாக வந்தாடுவோம். இது வருவதன் காரணமாக எங்கள் இல்லத்திலே பொருளாதார நிறைவு கிடைப்பதாக, பல்வேறு விதமான மங்களகரமான காரியங்களுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைப்பதாக, எங்கள் வாழ்வை சிறப்பாக கொண்டு போவதற்கான பொருளாதாரம் கிடைப்பதாக, இந்த ஆண்டு பொருளாதார நிறைவாக நாங்கள் மகிழ்வோமாக, வறட்சி பஞ்சம் இதையெல்லாம் இல்லாமல் போவதாக, எங்கள் குடும்பங்களுக்கு தேவையான நிறைவை தருவீராக, பொருளாதார நிறைவை தருவீராக, செல்வத்தை தருவீராக, பொருளை தருவீராக. இதன் வழியாக உங்களுடைய பேரிறக்கம் எங்கள் இல்லத்தின் மீது இந்த ஆண்டு முழுவதும் நிறைவாக கிடைக்கும்படி செய்கிறார். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை நோக்கி மன்றாடுவோம். ஆசீர்வாத ஆண்டவா கட்டங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ரத்னா வந்து மக்களுக்கு ஆசீர்வதிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புத்தாண்டு கேட்கும், புத்தாண்டு அதிர்ஷ்ட பரிசுக்கான டோக்கன் கொடுக்கும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போடு கேட்டுக்கிறேன். பரிசு உங்களுக்கு வெளியே வழங்கப்படும். ஆகவே அங்கக்காய் வாங்குறீங்க, அதிர்ஷ்ட சீட்டு வாங்குறீங்க, ஆட்டோ நல்வாங்க வாங்குறீங்க, பங்குத்தத்தை ஆசீர்வாதம் வாங்குறீங்க. நாளை வாங்கின போனால் தான் இடத்தோடு காலி பண்ணுங்க. கேள்வி கிடைச்சிட முடியாது.